தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, தங்களின் புத்திசாலித்தனத்தால் அனைத்து காரியங்களும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தாங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வீட்டிற்கு தேவையான அதிநவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய நட்புகள், புதிய உறவுகள் மூலமாக மனம் மகிழ்ச்சி அடையும். இந்த வாரம் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். தேவைக்கேற்ப பணம் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் இந்த வாரம் முடிவுக்கு வரும். அயல்நாட்டு தகவல் தொடர்புகள் தங்களுக்கு சாதகமான பதில்களை தரும். வம்பு வழக்கிலிருந்து விடுபட இருக்கிறீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள். இதனால் இல்லம் உள்ளம் மகிழும் வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரம் பெரிய பணம் கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த வாரம் முழுவதும் தங்களுக்கு சுப செலவுகளாக அமையும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்களுடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். புதிய தொழில் முயற்சி கைகூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கடகராசி நேயர்களே, இந்த வாரம் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகளால் புகழ் பெற உள்ளீர்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும் வாரம் இது. தாய்மாமன் வழி ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒழுங்கற்ற கணக்குகளை இந்த வாரம் ஒழுங்காக மாற்றி அமைக்க உள்ளீர்கள். கோப்புகளை பராமரிப்பதில் அதிக கவனம் தேவை. பணம் தருவதும் வாங்குவதும் எழுதி வைப்பது நன்று. முடிந்தவரை அனைத்தையும் கோப்புகளாக மாற்றிக்கொள்வது சிக்கல்களை குறைக்கும். இந்த வாரம் புகழ் பெறும் வாரமாக அமையும். சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கூட்டுத் தொழில் ஆரம்பிப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். அரசியலில் உள்ளவர்கள் புதிய பொறுப்புகளை அடைவார்கள். பணியில் இருப்பவருக்கு விரும்பிய இடமாற்றம் வந்து சேரும். மேல் அதிகாரிகளிடம் ஒழுங்காக நடப்பதன் மூலம் சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாரமாக இது அமையும். கன்னிராசி நேயர்கள், புதிய தொழில் வாய்ப்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் கூட்டு தொழில் ஆரம்பிப்பீர்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கும் போது அதிக கவனம் தேவை. ஃபைனான்ஸ், பங்கு சந்தையில் ஈடுபட விரும்புபவர்கள் இந்த வாரம் முடிந்தவரை தவிர்க்கவும். சிலர் குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். குழந்தைகளால் புகழ் அடைவீர்கள். ஸ்டேஷனரி, நகலகம் தொழில் புரிபவர்கள் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளின் போது கடன் வாங்கி தொழில் துவங்குவதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, ஆடை ஆபரணம் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தாரிடம் தங்கள் கருத்துக்கு நல்ல மதிப்பை கிடைக்கப் பெறுவீர்கள். விரும்பிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இருப்பினும் செலவினங்களில் கவனம் தேவை. இந்த வாரம் ஆரோக்கியத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். விருச்சிகராசி நேயர்களே, புதியதாக கட்டுமான தொழில் தொடங்க திட்டமிடுவீர்கள். அதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். அரசு ஆதாயங்கள், வங்கி கடன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் விவசாய பணிகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். கால்நடைகளால் அதிக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்கள் சக கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகும். கட்டுமான பணியில் இருப்பவர்கள் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, பூஜை பொருட்கள் விற்பவர்கள் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். கோயில் குளங்கள் என குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். சிலர் ஆர்வத்துடன் ஜீவ சமாதிகளை சென்று தரிசனம் செய்வீர்கள். பணம் பல வழிகளில் வரும். உற்றார் உறவினர்கள், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பங்கு சந்தையில் அதிக லாபம் ஈட்டுவீர்கள். மகர ராசி நேயர்கள், உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வாத உணவுப் பொருட்களை தவிர்ப்பது அவசியமாகும். மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் உட்கொள்வது நன்று. பூர்வீக சொத்துக்கள் எவ்வித தடையுமின்றி தங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களே, திட்டமிட்டதை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். ஆன்றோர் சான்றோர்களால் தங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக காரியங்களில் மனம் செல்லும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்வதை தவிர்க்கவும். சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்று. இந்த வாரம் தங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ஃபைனான்ஸ், வட்டி தொழிலில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதேபோல் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது அதிக கவனம் தேவை. சக கூட்டு தொழிலாளிகளிடம் கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். அனைவரிடம் அனுசரித்து செல்வது இந்த வாரத்தில் அனைத்து விதங்களிலும் ஆதாயம் காணப்பெறலாம். ரிஷபராசி நேயர்களே, வருடத்திற்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கம் சென்று அரங்கனை சேவிப்பது அனைத்து விதத்திலும் தங்களுக்கு சிறப்பான வாழ்வை அமைத்து தரும். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்.